எதுக்கு இங்கே காரை நிறுத்த சொன்ன மயிலு? நான் இப்படியே போய்க்கிறேன் சார். மயிலு, உன்னை அகாடமிலேயே டிராப் பண்ணிடுறேன், ஏறு. சார், மெயின் ரோட்ல இருந்து அகாடமிக்கு போற வழியில பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. காரெல்லாம் போக முடியாது சார். இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான் சார். நான் நடந்தே போய்க்கிறேன். நடந்து போக முடியும்னா நான் உன்னை அகாடமிலேயே டிராப் பண்ணிடுறேன் மயிலு. இல்ல சார், திரும்பினா ஒத்தையடி பாதை, கார் எல்லாம் அதுல போகாது சார். நான் போய்க்கிறேன், நீங்க போங்க சார். சரி, ஓகே மயிலு. வண்டி நிப்பாட்றா. சரி மேம். டேய், அவனை தூக்கிட்டு வாங்கடா. சரிண்ணா. வாசிலாமணிய போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு. அவனோட பிரச்சனை இதோட முடிஞ்சு போயிடுச்சு. நீயே இன்னும் ஒரு மாதிரியாவே இருக்க. சாவ ரொம்ப பக்கத்துல பாத்துட்டு வந்திருக்கேன் சார். அந்த நினைப்புல இருந்து என்னால வெளியே வரவே முடியல. அவன் கத்திய ஊங்கினதுமே எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைச்சேன். நீங்க மட்டும் குறுக்க வரலனா அவன் என்ன கொண்டு இருப்பான் சார். மயிலு, நான் உன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாது மயிலு. நான் ஆகவும் விட மாட்டேன். இது ஒரு வகையில சுயநலம் தான் மயிலு. நான் உன்னை இழந்துட்டா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. உயிரை தொலைச்சிட்டு பணமா வாழ்றதுல என்ன மயில் அர்த்தம் இருக்கு? சொல்ல போனா உன்னை காப்பாத்துறது மூலமா நான் என்னையே காப்பாத்திக்கிட்டேங்கிறது தான் உண்மை. என்ன காப்பாத்த போய் உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன சார் பண்றது? எனக்காக உங்க உசுர பத்தி கூட யோசிக்காம சண்டை போட்டீங்களே சார். அந்த ரவுடிங்க உங்களை ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு சார். மயில, நீ என் கூட இருக்கிறப்ப அந்த மாதிரி எதுவுமே ஆகாது மயில. அத நீ நம்புறியோ இல்லையோ, நான் அதை ஸ்ட்ராங்கா நம்புறேன். நாம பிறக்கிறப்பவே கடவுள் உன் உசுரையும் என் உசுரையும் சேர்த்து வச்சு முடிச்சு போட்டார் மயில. அதனாலதான் மயில, எனக்கு ஒரு ஆபத்து வர்றப்ப நீ ஓடி வந்து காப்பாத்துற, உனக்கு ஒரு ஆபத்து வர்றப்ப நான் ஓடி வந்து காப்பாத்துறேன். சொல்லி வச்ச மாதிரி இது எல்லாமே தானா நடக்குது. இன்னைக்கு கூட மயில, உன்னை டிராப் பண்ணிட்டு போயிட்டேனே தவிர என்னால நிம்மதியா இருக்கவே முடியல. உனக்கு ஏதோ கெட்டது நடக்க போதோன்னு சொல்லி என் மனசுல தோணிக்கிட்டே இருந்தது. அந்த டென்ஷன்ல தான் மயில நான் ஓடி வந்தேன். நீங்க வந்தது நல்லதா போச்சு சார். இல்லன்னா நான் இப்ப உசுரோடவே இருந்திருக்க மாட்டேன். மயில, உன் உயிருக்கு ஆபத்துங்கிறது என் மனசுக்கு எப்படி தெரிஞ்சது?
என்ன ஆபீஸ்க்கு போக விடாம எது என்ன திரும்ப வர வச்சது? இந்த கேள்விக்கு பதில் எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஆனா நீ ஒத்துக்க மாட்ட. பொதுவா லவ்வர்ஸ்க்கு உடம்பு 2 உயிர் 1ன்னு சொல்லி வார்த்தையா சொல்லுவாங்க. ஆனா நம்ம விஷயத்துல அதுதான் மயில நிஜம். நம்ம 2 பேருக்குமே ஒரே உயிர் தான். அதனாலதான் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் இன்னொருத்தருக்கும் துடிக்குது. என்னங்க எப்பரா இருக்க? நல்லா இல்லப்பா. நிறுத்தி, சும்மா மூக்கு உறிஞ்சிக்கிட்டு இங்க அழுது கொட்டுறதுக்காக வந்திருக்க? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? நீங்க செஞ்ச காரியத்தால வெளியில என்னால தலை காட்ட முடியலங்க. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டின்னு எனக்கு கும்பிடு போட்ட எல்லாருமே இப்ப இலக்காரமா சிரிக்கிறானுங்க. இவளுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும்னு என் மூஞ்சிக்கு நேராவே பேசுறானுங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. ஏன் கஸ்தூரி, இந்த ஊர் உலகத்தை பத்தி உனக்கு தெரியாது? நாம நல்லா இருக்கும் போது தலையில வச்சு கொண்டாடுவாங்க, அதுவே கெட்டு போயிட்டோம்னா கால்ல போட்டு மிதிப்பாங்க. இதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்கலாமா? நான் அவமானப்பட்டவங்க. சரின்னு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போயிடலாம். இவன் சின்ன பிள்ளைங்க, இவன் எப்படிங்க தாங்குவான்? இவனை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? என்னால காலேஜ் பக்கமே போக முடியலப்பா. ப்ரொஃபசர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் என்கிட்ட உங்களை பத்தி தான் விசாரிக்கிறாங்க. உங்க அப்பாவோட வேலை அவ்வளவுதானு நக்கல் அடிக்கிறாங்கப்பா. தினமும் இப்படி அவமானம் படுறதை விட செத்துடலாம்பா. அவனே, என்னடா பேசுற? கோழ மாதிரி பேசுற? நீ போலீஸ்காரனோட புள்ளடா. எப்போ அந்த கெத்தோட தான் இருக்கணும். அந்த கெத்ததான் இல்லாம பண்ணிட்டீங்களேங்க. நடந்த விஷயத்த மறந்துட்டு உங்க வேலையை பாருங்கன்னு உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லி இருக்கேன். என் பேச்ச காது கொடுத்து கேட்டிருந்தா நமக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குமாங்க? எங்களை விடுங்க. போலீஸ் வேலையில நீங்க எவ்வளவு கௌரவமாவும் மரியாதையோட இருந்தீங்க. உங்களோட முன் கோபத்தாலையும் ஆத்திரத்தாலையும் நீங்களே அதையெல்லாம் கெடுத்துக்கிட்டீங்களேங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா கூட போதும்பா. என் கேங்கோட போய் அவனை 4 தட்டு தட்டி இருப்பேன். நீங்க துப்பாக்கி தூக்கிட்டு போனதுதான் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. அட்டெம்ப்ட் மர்டர்னு கேஸ ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. நான் நினைச்ச மாதிரிலாம் நடந்திருந்தா நான் இப்படி மாட்டிருக்க மாட்டேன்டா அவனை. துப்பாக்கியால் அவனை சுட்டு கொன்னுட்டு என்கவுண்டர்னு கேஸ முடிச்சிருப்பா. ஆனா அந்த மயிலு கழுதுதான் நடுவுல பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். ஏய், நீ அடங்கவே மாட்டியாடி? நான் என்ன செஞ்சேன்? அதான் ஜீவா வெளியே ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்றான்ல. நீ எதுக்கு சும்மா நானே சமைக்கிறேன்னு சீன் போட்டுட்டு இருக்க? ஏற்கனவே அவர் உன் மயக்கத்துல தான் இருக்காரு. வக்கனையா சமைச்சு போட்டு இன்னும் அவரை வளைச்சு போடலான்னு பிளான் பண்றியா? ஏன் நீ எல்லாத்தையுமே தப்பாவே யோசிக்கிற மது? வெளியே வாங்கி சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்க வேணான்னு தான் நானே சமைக்கிறேன்னு சொன்னேன். ஏய், போதுண்டி. நீ எவ்வளவு பெரிய கிரிமினல்னு எனக்கு தெரியும். உன் நடிப்பெல்லாம் ஜீவா கிட்ட வச்சுக்கோ. நான்லாம் ஏமாற மாட்டேன். ஆமா, கார்ல என்ன நடந்துச்சு? நீ என்ன அர்த்தத்துல கேக்குறேன்னு எனக்கு புரியல. கார்ல என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். என் உசுரை காப்பாத்தினதுக்காக சாருக்கு நான் நன்றி சொன்னேன். ஜீவா ஹீரோவா இருந்துட்டு உன்னை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. அதுக்கு நீ வெறும் நன்றி மட்டும் சொல்லிருப்பியான்னு தெரியலையே. உன் கண்ணுல நன்றியை விட காதல் தான் பொங்கி வழிஞ்சிருக்கும்.
ரெண்டு பேரும் ஹை வோல்டேஜ் இமோஷன்ல இருந்திருப்பீங்களே. மது அப்படிலாம் எதுவும் நடக்கல. அப்புறம் எதுக்கு நீ அத பத்தியே பேசிட்டு இருக்க? காதல சொல்லக்கூடாதுங்கிற செல்ஃப் கண்ட்ரோல் உனக்கு இன்னும் வரவே இல்லையேடி. ஒவ்வொரு தடவையும் நான் தானே முன்னாடி வந்து நின்னு உன்னை ஆஃப் பண்றேன். நீ வரலனாலும் நான் எதையுமே சொல்லிருக்க மாட்டேன். இந்த உத்தரவாதத்தை நான் பல தடவை கொடுத்துட்டேன். நீதான் என்ன நம்பவே மாட்டேங்கிற. எப்படி நம்புறது? ஜீவா கிட்ட தனியா மாட்டிக்கிட்டாலே நீ இமோஷனலா வீக் ஆயிடுற. நீ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஜீவா சும்மா விட மாட்டேங்கிறாரு. ரொமான்டிக்கா பேசி பேசி உன் காதல சொல்ல வைக்க பாக்குறாரு. உங்க ரெண்டு பேரையும் தனியா விட்டா இதுதான் நடக்கும்னு எனக்கும் தெரியும். அதனால்தான் முடிஞ்ச வரைக்கும் உங்களை தனியா விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா எல்லா டைமும் என்னால உன் பக்கத்திலே இருக்க முடியாதுரி. உங்க அக்காவை நினைச்சு நீதான் உன் வாய்க்கு போட்டு போட்டுக்கணும். ஜீவா எப்படி கேட்டாலும் உன்னோட மனசு உருகவே கூடாது. இதையும் மீறி காதல சொல்றேன், உண்மைய சொல்றேன்னு ஏதாவது ஏடா கூடமா செஞ்ச உங்க அக்கா வாழ்க்கைய உன்னால காப்பாத்தவே முடியாது. ஜீவாக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு உனக்கு தெரியும்ல. மிருகம் கூண்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தாண்டி சேஃப். வெளியே வந்துருச்சுன்னா யாருமே தப்பிக்க முடியாது. நானும் அப்படிதாண்டி. என்னோட வாழ்க்கையோட நீ விளையாடுனு தெரிஞ்சது திருட்டு பட்டம் கட்டி உங்க அக்காவை வீட்டை விட்டு துரத்திடுவேன். மயிலு கொஞ்சம் சீக்கிரமா மயிலு, பயங்கரமா பசிக்குது. மயிலு மயிலுன்னு அவ பேரே ஏலம் விடுறீங்க. ஏன் என்னெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? நீ கூப்பிடாமலே வருவான்னு எனக்கு தெரியும். அவதான் லேஸ்ல வரமாட்டா. அந்த மயிலு பக்கத்துல இல்லாம இவருக்கு சாப்பாடு இறங்காது போல இருக்கு. கூப்பிட்டீங்களா சார்? உட்கார மயிலு, சாப்பிடலாம். இல்ல சார், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா மயிலு? எனக்கு ஒன்னா சாப்பிடறதான் பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. அதான் மது இருக்காளே சார். இவ இருக்காங்கிறதுனாலதான் நீ கூட உட்காந்து சாப்பிட மாட்டேங்கிறியா? இதென்ன வம்பா இருக்கு ஜீவா? ஏன் சாப்பிட வரலன்னு அவளை கேளுங்க. ஏன் தலையே எதுக்கு உருட்டுறீங்க? மது, உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லங்கிற மாதிரி பேசாத மது. நானும் வந்ததுல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். மயிலு நார்மலா தான் இருந்தா. நீ பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவ டோட்டலாவே மாறி இருக்கா. காலையிலேயே நீதான் ஏதோ சொல்லி இவளை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருக்க. அந்த டென்ஷன்ல தான் இவ என் கூட வர்றதுக்கே யோசிச்சுட்டு இருந்தா. வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நீ தான் இவன் கூட பேசிட்டு இருந்திருக்க. அதனாலதான் இப்ப இவ என் கூட உட்காந்து சாப்பிட மாட்டேங்கிறா. இதெல்லாம் உங்களோட கற்பனை ஜீவா. தெரிஞ்சவங்கிறதால தான் நான் சும்மா தான் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்களே எதையாவது நினைச்சுக்கிட்டே என் மேல பழி போடாதீங்க. மது, நீ உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். மயிலு, நீ சொல்லு, இவ அடிக்கடி உன்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்கா? உன்னை பயமுறுத்துற மாதிரி இவ ஏதாவது பேசிட்டு இருக்காளா? அதனாலதான் நீ என்னை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கியா? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். நான் போலீஸ் ஆபீசர் ஆக போறவ. என்ன யாரும் பயமுறுத்த முடியாது. ஏன் மனசுக்கு சரின்னு பட்டதான் நான் செய்யறேன். நீங்க அனாவசியமா மதுவை சந்தேகப்படாதீங்க. இப்போ நீ இல்ல மயிலு, ஆரம்பத்துல இருந்தே எனக்கு இவன் மேலதான் சந்தேகமாவே இருக்கு. உனக்கும் இவளுக்கும் ஒத்து போகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பல சமயத்துல நானே அதை பார்த்திருக்கேன். உன் மேல இவ திருட்டு பட்டம் கட்டினவ தானே? இவளை தவிர மத்தவங்க யாரும் உன்கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு சான்ஸே இல்ல. இவதான் உன்னை ஏதோ சொல்லி மிரட்டி வச்சிருக்கா. அந்த பயத்துலதான் நீ உண்மையை பேச மாட்டேங்கிறியோன்னு எனக்கு தோணுது. போதும், நிறுத்துங்க ஜீவா. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஆனா இவ உங்க குடும்பத்துக்கும் இவளுக்கும் சம்பந்தமே இல்ல. இவ முன்னாடி நீங்க என்ன சந்தேகப்படுறதும் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றதும் எனக்கு அசிங்கமா இருக்கு ஜீவா. இவளெல்லாம் நான் ஒரு ஆளாவே நினைக்கிறது கிடையாது. இவ விஷயத்துல நான் தலையிடுறதும் கிடையாது. இவளை எதுக்கு நான் மிரட்ட போறேன்? உன் நடிப்பை நல்லாவே மெயின்டைன் பண்ற மது.
ஆனா நான் உன்னை நம்புறதாவே இல்ல. மயிலு, இவ உன்னை என்ன சொல்லி மிரட்டி இருப்பான்னு கூட எனக்கு தெரியும். உன் அக்கா இவ வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவ வாழ்க்கைய சொல்லி பயமுறுத்தி தானே உன்னை மிரட்டி வச்சிருக்கா. மலரோட கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சிருக்கேன். அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா உண்மையை சொல்லு, எதுக்காகவும் பயப்படாத. நீங்க எப்படி கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான் சார். யாருக்கோ பயந்தெல்லாம் நான் ஒண்ணும் பொய் சொல்லல. அதுக்கான அவசியமும் எனக்கு இல்ல. உங்களை காப்பாத்தினது நான் இல்ல, மதுதான். இத நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம் சார். ஆனா உண்மையை சொல்லுன்னு தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க சார். இன்னொரு தடவை இத பத்தி கேட்டீங்கன்னா நான் இங்க இருக்க மாட்டேன் சார். எங்கேயாவது போயிடுறேன். மயிலு, நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு. நீயும் என் காதல புரிஞ்சுக்கிட்டேத்துக்க ப்ளீஸ். உன்னையே நினைச்சு ஏய், உன் காதல் எனக்கு புரியாம இல்ல. ஆனா என்னால அதை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா என் அழகுக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நீ இல்ல. எனக்கு வர புருஷன் எப்படி இருக்கணும்னு எனக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. என் எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயம் கூட உன்கிட்ட இல்ல. நான் வேணா உன் கால்ல விழுறேன் கையில. காதல பிச்சை கேட்டு வாங்க முடியாதுடா, அது தானா வரணும். நீ என் கால்ல விழுந்து கதறினாலும் இந்த ஜென்மத்துல நான் உன் காதல ஏத்துக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாத கையில. இன்னொரு தடவை இந்த மாதிரி தொந்தரவு செஞ்ச உன் மேல கேஸ் கொடுத்து ஆயுசுக்கும் உள்ள இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன். உன் கூட 100 வருஷத்துக்கு சந்தோஷமா நான் வாழணும். அது மட்டும் நடக்கலனா நான் செத்துருவேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் செத்துருவேன்டா முட்டாள். என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம போயிடும். இவ்ளோ நேரம் நீ கெஞ்சினல்ல, இப்ப நான் கெஞ்சுறேன். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத, என்ன நிம்மதியா இருக்க விடு. ச்சே. கயல், உன்னை என்னால விட முடியாது கயல். கைய விட ராஸ்கல். இன்னொரு வாட்டி என்ன தொட்ட வெட்டிடு வேண்டாம் உன்னை. என் வழியில திரும்பி வந்த உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. நில்றா தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம் சித்தப்பா. என்ன இந்த பக்கம்? உங்களை பார்க்க தான் வந்துகிட்டு இருந்தோம். என்ன பார்க்கவா? என்ன விஷயம் சொல்லுங்க சித்தப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, அப்படி ஓரமா வாங்க பேசலாம். மலரோட தங்கச்சி இருக்குல்ல, அந்த பொண்ணோட பேர் என்னடா? கயல், கயல்விழி. கையலா? அவளை பத்தி ஏன் பேசுறீங்க? கைகள் அடிக்கடி தன்னே படம் முடிச்சு நெட்ல வீடியோ போடுமா. அதை இவன் பார்த்திருக்கான். அது படத்தை பார்த்து இவனுக்கு அந்த புள்ள ரொம்ப பிடிச்சு போச்சுமா. கையிலகிட்டே நேரம் அதை பத்தி போய் பேசியிருக்கான். அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொல்றதோட விட்டுருக்கலாம். ஆனா 4 பேர் முன்னாடி ரோட்ல வச்சு இவனை அடிச்சிருக்குமா. இவன் ரோட்ல நின்று தான் விருப்பத்தை சொன்னதும் தப்பு, அந்த பொண்ணு இவனை அடிச்சதும் தப்பு. 2 சின்ன சிறுசுக்கு தானே, அதான் பக்குவம் இல்லாம நடந்துகிட்டாங்க. இவன் அந்த பொண்ணு கையால அடி வாங்கினதை கூட பெருசா எடுத்துக்கல தம்பி. அது வேணான்னு சொன்னதை தான் இவனால தாங்கிக்கவே முடியல. கயல் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு இவன் மருந்த குடிச்சு சாக போயிட்டாமா. எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே புள்ள, இவனையும் பறி கொடுத்துட்டா அதோட எங்க வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டியதாம்மா. உள்ள போன வேதனை தாங்காம நாங்களும் நாண்டுகிட்டு சாக வேண்டியதுதான். உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கப்பா? என்னோட வாழ்க்கையை நீங்க காப்பாத்த போறீங்களா, இல்ல நான் சாகுறத நீங்க வேடிக்கை பார்க்க போறீங்களா? ஏய், என்ன கண்ணு இப்படி பேசுற? எதுக்கு இப்ப இவ்வளவு கோவம்? அங்க அப்படி என்ன நடந்துச்சு? நான் தான் மயில மிரட்டுறனோன்னு ஜீவாவுக்கு சந்தேகம் வந்துருச்சுப்பா. ஆதாரம் இல்லைன்னாலும்
நான் பொய் சத்தியம் தான் பண்ணங்கிறது ஜீவாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சுப்பா. மது, என்ன சொல்ற நீ? என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போய் இவ செஞ்சது பொய் சத்தியம்னா ஒரு வாரத்துல இவளுக்கு தண்டனை கொடுங்கன்னு அவர் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாருக்கா. நான் செஞ்ச பொய் சத்தியம் என்ன காட்டி கொடுத்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அப்படி எதுவும் நடக்கிறதுக்குள்ள என் கல்யாணத்தை நெருக்கி கொண்டு வந்துடணும்க்கா. எப்படிமா கல்யாணத்தை நெருக்கி கொண்டாட முடியும்? என்ன காரணம் சொல்ல முடியும்? அந்த மயில பத்தி ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நம்ம கையில செக்குனா கூட அதை வச்சே அவள் அந்த கெஸ்ட் ஹவுஸ விட்டு துரத்தி விட்டுறலாம். கோமதி குடும்பத்து மேலயும் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை எல்லாரும் மனசுலயும் உருவாக்கிடவே முடியும். ஆனா அப்படி எந்த விஷயமும் இன்னும் நம்ம கையில சிக்கலையே. சிக்கி இருக்குப்பா. மயிலு கூல் ட்ரிங்க்ஸ்னு நினைச்சு ஏதோ ஒரு ஹாட் ட்ரிங்க குடிச்சிட்டா. அந்த போதையில அவ ஜீவாவை எவ்வளவு காதலிக்கிறாங்கிறத ஒளறி கொட்டிருக்கா. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும்னு ஆசைப்பட்டதையும் அவ அதுல சொல்லிருக்கா. இது நமக்கு யூஸ் ஆகுமான்னு பாருங்க. என் மனசு முழுக்க ஜீவா சார் தான் இருக்காரு. போதை ஏறுற மாதிரி ஜீவா சார் மேல வச்சிருக்க ஆசையும் ஏறிக்கிட்டே போகுது. இவ்வளவு நாளா எனக்கு போலீஸ் ஆகணும்ங்கிறது தான் மனசு முழுக்க இருந்துச்சு. இப்போ ஜீவா சாரோட பொண்டாட்டி ஆகணும்ன்ற ஆசையும் சேர்ந்துருச்சு. நான் போலீஸ் ஆகிறதும் அவருக்கு பொண்டாட்டி ஆகிறதும் ஒன்னா நடந்துருமோன்னு தோணுது. நாங்க 2 பேரும் இப்படி ஒரே கெஸ்ட் ஹவுஸ்ல சேர்ந்து இருக்கிறதெல்லாம் முன்னோட்டமா தான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஜீவா சார் தான் என் கழுத்துல தாலி கட்ட போறாரு. அத யாராலையும் தடுக்க முடியாது. எவனாலையும் தடுக்க முடியாது. தடுக்கவே முடியாது. யாரு வந்தாலும் தடுக்க முடியாது. என்ன பொண்ணுமா நீ? இப்படி ஒரு ஆதாரத்தை கையில வச்சுக்கிட்டே புலம்பிக்கிட்டு இருக்கிற? இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய துருப்பு சீட்டுமா. இத வச்சு அந்த மயில கெஸ்ட் ஹவுஸ விட்டு துரத்தி விட்டுறலாம். அந்த கோமதி குடும்பத்துக்கு பெரிய கட்ட பேரையும் ஏற்படுத்திடலாம். எந்த காலத்திலையும் முதலாளி முகத்துல முடிக்க முடியாம செஞ்சிடலாம். அவங்கள நாரா கிழிச்சிடலாம். சொல்லு நட்ராயா. முதலாளி வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் பேசலாங்களா? என்ன விஷயம் சொல்லு. அது முதலாளி, நீங்க பண உதவி செஞ்சு ஒரு பிள்ளைய படிக்க வச்சிட்டு இருக்கீங்களா? அந்த புள்ள இப்போ நம்ம சின்ன முதலாளி கூட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நட்ராயா. எந்த ஹாஸ்டல்லையும் இடம் கிடைக்கலங்கிறதுனால இங்கே தங்க வச்சுக்கிறேன்னு ஜீவா சொன்னா. அதுக்கு என்ன இப்போ? அந்த மயிலு புள்ள கல்யாணம் ஆகாத பொண்ணு முதலாளி. அவ போய் 3 ஆம்பளை பசங்களோட தனியா தங்குனா ஊர்ல கண்டபடி பேசதான் செய்வாங்க. அதை நாம எப்படி தடுக்க முடியும்? அது தெரிஞ்சிருந்தும் கோமதி இதை அனுமதிச்சிருக்கிறான்னா அதுக்கு என்ன அர்த்தம் முதலாளி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர நாட்ராயா? மயிலையும் மாப்பிளையும் ஊருக்குள்ள தப்பா சேர்த்து வச்சு பேசணுங்கிற எண்ணத்தோட தான் கோமதி தான் பிள்ளைய அங்க விட்டுட்டு போயிருக்கிறாளோன்னு எனக்கு தோணுது. ஊருக்குள்ள அத பத்தி எல்லாரும் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அதையே சாக்கா வச்சு அந்த புள்ள மயிலுக்கு மாப்பிளைக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாங்கிறது அவளோட எண்ணமா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி முடியும்? மதுவுக்கும் ஜீவாவுக்கும் நாம தான் நிச்சயம் பண்ணிட்டோமே. அதனால என்னங்க ஆயிர போகுது? இப்போ நான் இவரோட பொஞ்சாதியாவே வாழ்ந்துட்டேன் அப்படின்னு அந்த புள்ள மயில ஊருக்குள்ள வந்து சொல்லிச்சுன்னா ஒரு 6 பேச்சங்க நம்பு. அந்த பொம்பளை புள்ள பேச்சதானே நம்பு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி சேர்த்து வைக்கணும்னு வேற நெருக்கடி கொடுப்பாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடிக்குள்ள எங்களை சிக்க வச்சுதானே என் மகனை அவன் மகளுக்கு தாலி கட்ட வச்சா.
அதே மாதிரி மாப்பிள்ளையும் அவங்க விரிச்ச வலையில விழுந்துடக்கூடாது இல்லைங்க. நீங்க எப்படியாவது மாப்பிள்ளை கிட்ட பேசி அவருக்கு எடுத்து சொல்லி அந்த புள்ள மயில கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து வெளியே விரட்டி விட்டுருங்க முதலாளி. இல்லனா நம்ம ரெண்டு குடும்பமும் என்ன விடுங்க, உங்களுக்கு நாளைக்கு இது ஒரு அசிங்கமா வந்து நின்ற கூடாது இல்லைங்களா, அதுக்காக சொல்றேன். சரி, நீ லைன்ல இரு, நான் இப்ப ஜீவா கிட்ட பேசிடுறேன். சரிங்க, நல்லது. ஹலோ, 1 செகண்ட் ஜீவா. இப்ப நீ ஃப்ரீயா இருக்கியா ஜீவா? நான் பேசலாமா? ஜாகிங் பண்ணிட்டு இருக்கேன், சொல்லுங்கப்பா. உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சென்னை வந்துட்டாங்க போல இருக்கு. ஆமாப்பா, ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டானுங்க. அப்படின்னா நீயும் மயிலும் மட்டும்தான் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கீங்க இல்ல? ஆமாப்பா. ஹாஸ்டல்ல ஏதோ பிரச்சனைன்னு இந்த மயில கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்க, அது ஓகே. நீங்க 4 பேரா இருந்தீங்கன்னா எந்த சிக்கலும் இல்ல. ஆனா நீயும் மயிலும் தனியா இருக்கிறது எப்படிப்பா சரி வரும்? உனக்கு மதுவோட நிச்சயமாயிடுச்சு. இந்த சமயத்துல நீ இன்னொரு பொண்ணோட தங்குறது நல்லா இருக்காதுப்பா. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா என்ன சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. சச்சே, நீ என் புள்ளடா, நான் எப்படி உன்ன சந்தேகப்படுவேன்? அதோட ஒரு பொண்ணும் பையனும் தனியா தங்குறத தப்பா பாக்குற அளவுக்கு நான் ஒன்னும் கட்டுப்படியான ஆள் இல்லடா. இந்த ஜெனரேஷன் எல்லா விஷயத்திலயும் எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அங்க இருக்க ஜனங்க இத சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்கப்பா. அவங்க பார்வையில இது தப்பா தான் தெரியும், தப்பா தான் பேசுவாங்க. கல்யாணம் பண்ணிக்க போற நேரத்துல அந்த பேச்செல்லாம் உனக்கு தேவையானா அப்பா கேக்குறேன். யார் என்ன நினைச்சாலும் சரி, உன் மனசுக்கு சரின்னு பட்டதை செய்யன்னு சொல்லி நீங்க தானப்பா எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அப்பா, மயில் வெளியே தங்கறதுல நிறைய பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அந்த பொறுப்பையே நானே எடுத்துக்கிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லங்கிறதுனால அவளை நான் எங்கப்பா அனுப்புறது? சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவளை அலைய வச்சுக்கிட்டே இருந்தா அவ எப்படிப்பா படிப்பா? எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவ படிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்பா. அதை கொடுக்கறது தான் நியாயம்னு எனக்கு தோணுச்சு. அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன்ப்பா. மயில அவ படிப்புல கவனமா இருக்கா, நான் என் ஆபீஸ் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அதை தவிர எங்களுக்குள்ள வேற எந்த யோசனையும் இல்லப்பா. ஓகே ஜீவா, என் மனசுல கொஞ்சம் சின்ன உறுத்தல் இருந்தது, அதான் உடனே உனக்கு போன் பண்ணிட்டேன். நீ தெளிவா இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் பேசின எதையும் நீ மனசுல வச்சுக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க அதை அப்படியே உள்ள வச்சுக்காம கிளியர் பண்ணீங்கல்ல, அதுவே எனக்கு ஹாப்பி தான். விடுங்க. சரி ஜீவா, நீ போனை கட் பண்ணிடு. ஓகேப்பா, பாய். என்ன நன்றாயா, என் பையன் பேசினதை நீயும் கேட்டல? கேட்டேன் முதலாளி. ஆனா விஷயத்தோட தீவிரம் புரியாம மாப்பிள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. இல்ல நன்றாயா, படிக்கிற பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான் தங்க வச்சிருக்கிறதா அவன் தெளிவா சொல்றான். மயிலுக்கு தப்பான நோக்கம் இருந்திருந்தா அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவன் பேசுறத வச்சு பார்த்தா அவளும் படிப்புலதான் கவனமா இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க மனசுல தப்பான எண்ணங்கள் எதுவும் இல்லைங்கிறப்ப நாம ஏன் பிரச்சனையை கிளப்பணும்? இங்க பாரு நட்ராயா, ஊர் உலகம் என்ன வேணாலும் பேசட்டும், நம்ம பிள்ளைங்க மேல நாம முதல்ல நம்பிக்கை வைக்கணும். அவன் தப்பு பண்ண மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னப்பா இது? இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் தெரியாம மாமா இப்படி பேசுறாரு. நீ ஒண்ணு கவலைப்படாத. அவர் மனசுல நான் தான் ஒரு சின்ன தீப்பொறிய பத்த வச்சிட்டேன்ல. இனி நேர்ல போய் அதை எப்படி கொழுந்து விட்டு நெருப்பா எரிய விடுறான்னு மட்டும் பாரு. இந்த பீடியோவை மட்டும் முதலாளி ஒரு முறை பார்த்துட்டோம், அதுக்கு பிறகு ஜீவா வாழ்க்கையில இருந்து அந்த மயில துரத்தி விட்டுலாம். மயிலு, மயிலு, சீக்கிரம் வா மயிலு, பயங்கரமா பசிக்குது. இதோ வரேன் சார். வா. அடடா, வாசனையே ஆளை தூக்குது. சீக்கிரம் வை மயிலு.
இன்னைக்கு நோ டயட், ஃபுல் கட்டு கட்டிட வேண்டியதுதான். சாரி சார், இருக்கிறத வச்சு கதம்ப சாதம் தான் பண்ண முடிஞ்சது. இந்த ஒரு தடவை மட்டும் பொறுத்துக்கோங்க. என்ன மயில் இதெல்லாம்? நீ படிக்கிற வேலையை விட்டுட்டு இதெல்லாம் செய்யறதே பெரிய விஷயம். இதுல நான் வெரைட்டி எதிர்பார்க்க முடியுமா? நான் தான் சொன்னல மயிலு, உன் கையால நீ எந்த டிஷ் கொடுத்தாலும் நான் சந்தோஷமா சாப்பிடுவேன். சரியா? என்னாச்சு சார், பிடிக்கலையா? மயிலு, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நானும் எத்தனையோ பார்ட்டியில சாப்பிட்டிருக்கேன், ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டிருக்கேன். ஆனா இப்படி ஒரு டேஸ்டியான டிஷ் நான் சாப்பிட்டதே இல்ல. மை காட், மைண்ட் ப்ளோயிங். ஆமா, எதை வச்சு இதை செஞ்ச? பழைய சாதம் இருந்தா போதும் சார், 10 நிமிஷத்துல இது செஞ்சிடலாம். பழைய சாதம் ஹெல்த்தின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை வச்சு இவ்வளவு சூப்பரான டேஸ்டியான ஐட்டம் பண்ண முடியுங்கிறத நான் இப்பதான் மயில் கேள்விப்படுறேன். ஆமா, இதெல்லாம் நீ எப்படி கத்துக்கிட்ட? எங்க அம்மா தான் சார் அடிக்கடி இதை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த ஞாபகத்துல தான் இதை செஞ்சேன். இந்த டேஸ்ட நான் லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன் மயிலு. இத செஞ்ச கைக்கு தங்க வளையல் தான் போடணும். இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா சார்? கொஞ்சம் என்ன, மொத்தமாவே வச்சிரு மயிலு. மயிலு, உனக்கு தனியா எடுத்து வச்சிருக்கல? நிறையவே இருக்கு சார், நீங்க சாப்பிடுங்க. அப்போ ஓகே. இந்தாங்க சார். தேங்க்ஸ் மயிலு. ஓகே மயிலு, அப்ப நான் ஆபீஸ் கிளம்புறேன். நீ கிளாஸுக்கு போயிடுவல? வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் கிளம்பிடுவேன் சார். ஓகே மயிலு, சாப்பிட்டு கிளம்பணும், புரியுதா? அப்புறம் என்னோட துணி எல்லாம் பேஸ்கெட்ல போட்டிருக்கேன். அதெல்லாம் துவைச்சு அயன் பண்ணி வேணும். ராமசாமி என்ன இருக்காருல்ல, அவருக்கு கால் பண்ணா ஆள் அரேஞ்ச் பண்ணுவாரு. ஓகேவா? சரிங்க சார், நான் வரேன். அப்பா, எப்படியோ சாருக்கு நிறைவா சாப்பாடு போட்டாச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. வணக்கங்க. நாட்ராயன் ஐயாங்கிறது நான் தான். என்ன விஷயம்? என்னம்மா இம்புட்டு நேரம் யோசிக்கிற? நீ யாருங்கிறது உனக்கே மறந்து போயிருச்சா? நான் தான் இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தியோட பொஞ்சாதே. இவன் என் புள்ள. அந்த கொலகார பாவியோட பொஞ்சாதியா நீயே? என்ன திமிரும் கொழுப்பும் இருந்தா என் தேடியே வருவேன். கோர்ட்ல நான் உன்னை எதாவது செய்யறதுக்கு முன்னாடி வா. ஐயா, உங்க கோவத்திர எனக்கு என்ன வேணாலும் திட்டுங்க, என்ன வெட்டி கூட போடுங்க. அதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நாங்க வாழ்றதும் சாகுறதும் உங்க கையில தான் இருக்கு. என்ன எதுக்காக பார்க்க வந்த? முன் கோவத்துல என் புருஷ பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அத நினைச்சு அவரு வருத்தப்படுறாரு. அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, அத நாங்க முழு மனசோட ஏத்துக்கிறோம். ஆனா அவரோட வேலையே போயிருங்கிறாங்க. அத அவரால தாங்க முடியல. அந்த வேதனையில அவர் செத்துருவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க ஐயா. அவர் மேல கொடுத்த கேஸ ராஜசேகர் சார் வாபஸ் வாங்கினாதான் திரும்ப வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துல நீங்க தான் எங்களுக்கு உதவணும். இப்போ மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுமா? இல்ல, உனக்குள்ள இருக்கிற அந்த காதலை வெளியே கொண்டு வரணும்னு தான் நான் போராடுறேன். நிச்சயமா ஒரு நாள் நான் அதை செய்றேன்.
நிச்சயமானவரை போய் எனக்கு ஜோடியா? ச்சே! ஏன் என் புத்தி இப்படி எல்லாம் யோசிக்குதுன்னு தெரியலையே. மயிலு, மயிலு, எனக்கு பயங்கரமா பசிக்குது, சாப்பாடு எடுத்துட்டு வா. என்ன மயிலு பாக்குற? போய் எடுத்துட்டு வா. இல்ல சார், துவைக்கிற வேலையை முடிச்சிட்டு இப்பதான் வந்தேன். இனிமேதான் சமையல ஆரம்பிக்கணும். சரி, அப்படின்னா காலையில செஞ்சது இருக்கும்ல, அதை எடுத்துட்டு வா. அது காலி ஆயிடுச்சு சார். அது எப்ப மயிலு சாப்பிட்ட? என்கிட்ட துணி துவைச்சிட்டு தானே சாப்பிடறதா சொன்ன. பசியா இருந்துச்சுன்னு முன்னாடியே சாப்பிட்டேன் சார். காலையில பண்ண டிஷ்ஷும் இல்லங்கிற, இன்னும் சமைக்கலன்னு சொல்ற. அப்போ எப்படி மயிலு கிச்சன்ல இருந்து சமைச்ச வாசனை வருது? ஹேய், சமையல வேகமா முடிச்சிட்டு என்கிட்ட இல்லன்னு போய் சொல்றியா? இல்ல சார், நான் எதுவுமே செய்யல. ஆஹா, நான் நம்ப மாட்டேன். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. கிச்சன்ல ஒண்ணுமே இல்லனா எப்படி இவ்வளவு வாசனை வரும்? இரு, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். மயிலு உட்கார். என்ன சார் இது? நான் தான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். உட்கார், சாப்பிடு. சார், நான் தான் அப்பவே மயிலு, சாப்பிட்டேன். சாப்பிட்டேன்னு போய் சொல்லாது, சரியா? நீ வெறும் வயித்தோட தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருக்கிறதெல்லாம் எனக்கே கொடுத்துட்டு நீ பட்னியா இருப்பியா? நான் உன்னை அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சியா மயிலு? இல்ல சார், எனக்கு பசி. மயிலு, ப்ளீஸ் என்ன சங்கடப்படுத்தாத. நீ உட்கார், சாப்பிடு. வா, உட்கார், உட்கார். சாப்பிடு மயிலு. நீ என் கூட உட்கார்லன்னும் போதே எனக்கு டவுட் வந்தது. என்னடா ஏதோ சரியில்லையேன்னு சொல்லி மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருந்தது. ஆபீஸ் போயும் இதே யோசனையா தான் இருந்தது. என்னால நார்மலா வேலை பார்க்கவே முடியல. பொதுவா இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு இந்த மாதிரி ஏதாவது டிஃபரெண்டா செய்வேன். ஆனா இன்னைக்கு நீ பழைய சாதத்தை வச்சு ஏதோ டிஷ் செய்யறேன்னா வீட்டுல டிஃபன் செய்யற மாதிரி வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் ரொம்ப பசியா இருந்ததுனால இருக்கிறத வச்சு நீ ஏதோ சூப்பரா ரெடி பண்ணிட்ட. அளவும் குறைவா இருக்கிறதுனாலதான் நான் மட்டும் சாப்பிட்டா போதும்னு சொல்லி நீ நினைச்சிருக்க. அதனாலதான் நீ என் கூட உட்காந்து சாப்பிடறத அவாய்ட் பண்ணன்னு எனக்கு புரிஞ்சுது. அதனாலதான் சாப்பாடும் சமையலுக்கு தேவையான மளிகை பொருளும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். மயிலு, ஏன் இப்படி செஞ்ச? என் வயித்தை மட்டும் நிறைச்சிட்டு நீ பசியோட இருந்தா என்னால் நிம்மதியா இருக்க முடியுமா? இதான் பிரச்சனைன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அதுல என்ன மயிலு தயக்கம் உனக்கு? இல்ல சார், நீங்க ஆபீஸ் போற அவசரத்துல இருந்தீங்க, பசி வேற. அப்ப போய் இது இல்ல அது இல்லன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது சார். அதான் இருக்கிறத வச்சு சமாளிச்சிடலான்னு நினைச்சேன். ஏன் சார் சிரிக்கிறீங்க? இல்ல மயிலு, நீ இப்ப பேசுனது
அப்படியே எங்க அம்மா பேசுற மாதிரியே இருக்கு. என் அம்மா என் அப்பா கிட்டயும் நான் இன்னொரு விஷயம் கவனிச்சிருக்கேன் மயில. அப்பா சில சமயத்துல நேரா எதையுமே சொல்லாம இதுதான் என் முடிவுன்னு சொல்லி சிம்பாலிக்கா புரிய வச்சுட்டு போயிடுவாரு. ஆனா அம்மா அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மயில. அந்த புரிதல் இருக்கிறவங்க தான் கடைசி வரைக்கும் அன்பு குறையாம இருப்பாங்க. நமக்குள்ளேயும் அந்த புரிதல் இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மயில. வாத்தேன்னு இப்ப எதுக்கு நீ கை தட்டின? உங்க 2 பேரோட என்னமோ சொல்லுவாங்களே கெமிஸ்ட்ரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு மயிலு. சாமி கிட்ட என்னென்ன வேண்டிக்கிட்டேனோ அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அந்த சந்தோஷத்துலதான் கை தட்டினேன். ஏய் போதும்டி, வீணா உத வாங்காத. காசு கொடுத்துட்டு கிளம்பு. சும்மா காசு கொடுத்துட்டு போகவா நான் எவ்வளவு தூரம் வந்தேன்? கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு இன்னும் பல காட்சிகளை சந்தோஷமா பார்த்துட்டு தான் போவேன்.